என்னை பார்த்தா உங்களுக்கு எல்லாம் தேவடியா மாதிரி தெரியுதுல்ல. பொதுவா நம்ம உபயோகப்படுத்துற எல்லா கெட்ட வார்த்தையும் வந்து பாத்தீங்கன்னா அடுத்த ஒரு பெண்ணை பத்தி தான் இருக்கே தவிர்த்து ஒரு ஆணை பத்தி விமர்சிக்கவே மாட்டோம். நீங்க நல்லா உத்து கவனிச்சீங்கன்னா எல்லா கெட்ட வார்த்தைகள் எல்லா கெட்ட சொற்களுமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம அசிங்கமா ஒருத்தர் திட்டத்துக்கு முன்னாடி நம்ம அவங்களதான் திட்ட போறோம் அப்படின்னு சொல்லி நம்ம முடிவு பண்ணி நம்ம மனசுல வச்சிருப்போம். ஆனா நம்மளே அறியாம நம்ம என்ன பண்றோம்னா ஒருத்தவங்க திட்டம் பாத்தீங்கன்னா நம்ம அவங்களை திட்ட மாட்டோம், அவங்க குடும்பத்தை சார்ந்த பெண்களை தான் நம்ம முதல்ல திட்டுறோம். நீங்க நல்லா ஒத்து கவனிச்சிருந்தீங்கன்னா தெரியும். கண்டிப்பா பாருங்க, எல்லா கெட்ட வார்த்தைகளுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெண்ணை சார்ந்ததா இருக்கே தவிர்த்து ஒரு ஆணை சார்ந்து கிடையாது. இப்ப 2 பேர் வந்து சண்டை போட்டுட்டு இருக்காங்க, அசிங்கமான வார்த்தைகளை பேசிட்டு. அவங்க 2 பேர் சண்டையில வந்து முதல்ல பாதிக்கப்படுறது யார் தெரியுமா? அவங்க 2 பேர் கிடையாது. அந்த 2 பேர் குடும்பத்தை சார்ந்த பெண்கள் தான் முதல்ல பாதிக்கப்படுறாங்க. நீங்க நல்லா ஒத்து கவனிச்சீங்கன்னா தெரியும். இப்படிப்பட்ட சொற்களை வந்து தயவு செஞ்சு நம்ம எல்லாருமே தவிர்க்கணுமே தவிர்த்து அதை ஆதரிச்சு இன்னும் அனுசரிக்கலாம் கூடாது. ஏன்னு வந்து பாத்தீங்கன்னா நம்ம பாதிக்கப்பட மாட்டோம், அந்த வார்த்தைகள்னால மற்றார் குடும்பத்து பெண்கள் தான் பாதிக்கப்படுறாங்க. யோசிச்சு பாருங்க.